Hi guys, this is Nivita. இந்த வீடியோவில் எம்எஸ்சி மேக்ஸ் மெஷர் தியரி அப்படின்ற சப்ஜெக்டில் இருக்கக்கூடிய ஹார்ன் டீகம்போசிஷன் அப்படிங்கிற டாபிக் தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? இப்போ வந்து ஒரு தியரம் பார்க்கலாம். லெட் மியூ பி த சைன்டு மெஷர் ஆன் எக்ஸ் கமா எஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. தென் தேர் எக்ஸிஸ்ட் ஏ பாசிட்டிவ் செட் ஏ அண்ட் a நெகட்டிவ் செட் பி. அப்போது இப்போ வந்து ஒரு சைன்டு மெஷராக இருந்துச்சு அப்படின்னா ஒரு பாசிட்டிவ் செட் ஏங்கிறதும் ஒரு நெகட்டிவ் செட் பிங்கிறதும் எக்ஸிஸ்ட் ஆகணும். சச் தட் ஏ யூனியன் பி அது ரெண்டுத்தையும் சேர்க்கும் போது அந்த டோட்டல் ஸ்பேஸ் வந்துடணும், எக்ஸ் அப்படிங்கிற ஸ்பேஸ் வந்துடணும். அதுக்கு இன்டர்செக்ஷனாக எதுவுமே இருக்கக்கூடாது, காமனான ஒரு விஷயமா எதுவுமே இருக்கக்கூடாது. விச் ரெப்ரசன்ட்ஸ் டிஸ்ஜாயிண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? ஸோ ஒரு டிஸ்ஜாயிண்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. த பேர்ஸ் ஏ கமா பி இஸ் செட் டு பி ஹார்ன் டீகம்போசிஷன். அப்போ வந்து அந்த பேர் வந்து ஏ கமா பி அப்படின்ற பேர் வந்து நம்ம ஹார்ன் டீகம்போசிஷன் ஆஃப் எக்ஸ்ன்னு சொல்லுவோம். வித் ரெஸ்பெக்ட் டு மியூவை பொறுத்து நம்ம வந்து சொல்லுவோம் அப்படின்னு மியூவை பொறுத்து நம்ம சொல்லுவோம்னு சொல்லிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் இட் இஸ் யூனிக் டு த எக்ஸ்டென்ட் தட் இஃப் a1 b1 a2 b2 are Hahn decomposition of x with respect to nu, then a1 symmetric a2 is a new null set. அதாவது உங்களுக்கு வந்து யூனிக்காக இருக்கும் அப்படின்றத சொல்கிறாங்க. அதாவது இப்போ a1 b1 a2 b2 அப்படின்ற மாதிரி ஹார்ன் டீகம்போசிஷன் இருந்தால் கூட வித் ரெஸ்பெக்ட் டு நியூவை பொறுத்து இருந்தால் கூட அப்போ நமக்கு வந்து சிமெட்ரிக் எடுக்கும்போது a1 சிமெட்ரிக் a2வாக இருக்கும்போது அது வந்து உங்களுக்கு நல் செட்டாக இருக்கும் அப்படின்றத சொல்கிறாங்க. சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு வந்து ஹார்ன் டீகம்போசிஷனை பொறுத்தவரையில் உங்களுக்கு நியூ வந்து ஒரு சைன்டு மெஷராக இருக்கும்போது ஏபி வந்து லைக் ஒரு பாசிட்டிவ் செட் ஒரு நெகட்டிவ் செட்டாக இருக்கும். ஸோ டோட்டல் பண்ணும்போது உங்களுக்கு வந்து எக்ஸ்ன்னு வரும். இன்டர்செக்ஷன் எடுக்கும்போது ஒரு டிஸ்ஜாயிண்ட்டாக கிடைக்கும். ஸோ அப்போ நம்ம வந்து ஹார்ன் டீகம்போசிஷன் அப்படின்னு சொல்லுவோம் ஏ அண்ட் பியை. இட் இஸ் யூனிக் டு த எக்ஸ்டென்ட் தட் இஃப் a1 b1 a2 b2 அப்படின்னு இருந்தால் கூட அது வந்து யூனிக்காக இருக்கும் ஹார்ன் டீகம்போசிஷனை பொறுத்தவரையில் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி இருக்கிற பட்சத்தில் a1 சிமெட்ரிக் a2ஓட வேல்யூ நல் செட்டாக இருக்கும். ஓகேவா? இப்போ நம்ம என்ன எடுக்கிறோம் அப்படின்னா நியூ இஸ் லெஸ் தேன் இன்ஃபினிட்டி ஆன் எஸ் அப்படின்னு எடுக்கிறோம். வி மே சப்போஸ் நியூ இஸ் லெஸ் தேன் இன்ஃபினிட்டி ஆன் எஸ் அப்படின்னு எடுக்கிறோம். ஓகேவா? எடுக்கும் போதே அந்த மெஷர் வந்து லெஸ் தேன் இன்ஃபினிட்டி லைக் ஃபைனைட்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம எடுக்கிறோம். ஓகேவா? ஃபார் அதர்வைஸ் வி கன்சிடர் மைனஸ் நியூ. த ரிசல்ட் ஆஃப் த தியரம் ஃபார் மைனஸ் நியூ இம்ப்ளைஸ் த ரிசல்ட் ஃபார் நியூ. ஸோ அல்லது நம்ம வந்து மைனஸ் நியூ கூட எடுத்துக்கலாம். ஓகேவா? இப்போ நம்ம நியூன்றதை எடுத்திருக்கோம் லெஸ் தேன் இன்ஃபினிட்டின்னு. வி கன்சிடர் மைனஸ் நியூ எடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் த ரிசல்ட் ஆஃப் த தியரம் ஃபார் மைனஸ் நியூ இம்ப்ளையிங் த ரிசல்ட் ஆஃப் நியூ. ரெண்டும் வந்து ஒரே இது தான் இம்ப்ளை பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே ஃபைன். நான் ஃபஸ்ட்டு இப்போ வந்து நான் லேம்டான்றதை கன்சிடர் பண்ணிக்கிறேன். லேம்டா அப்படின்னா என்னென்னா இப்போ சிங்கிறது ஒரு பாசிட்டிவ் செட். ஓகேவா? அதுக்கு நீங்கள் மெஷர் எடுக்கிறீங்க நியூ ஆஃப் சி. ஓகே. ஸோ மெஷர் எடுக்கும்போது அதோட சுப்ரீமமோட வேல்யூ இருக்கிறதுலே ஹையஸ்ட் வேல்யூ தான் வந்து நம்ம லேம்டான்னு எடுக்கிறோம். ஓகே. ஸோ சிங்கிறது ஒரு பாசிட்டிவ் செட்டாக இருக்குது. அப்போ அதுக்கு நம்ம மெஷர் எடுக்கும்போது நியூ ஆஃப் சின்னு எடுக்கும்போது அதோட சுப்ரீமம் அதோட ஹையஸ்ட் வேல்யூவை தான் நம்ம லேம்டான்னு சொல்லுவோம். ஓகே. லேம்டாவோட வேல்யூ வந்து கிரேட்டர் than or equal to 0. ஓகே. கண்டிப்பாக அது சுப்ரீமம்னு எடுக்கும்போது இருக்கிறதுலே அதிகம். ஸோ அதனால் கிரேட்டர் than or equal to 0. அது மட்டும் இல்லாமல் பாசிட்டிவ் செட் அப்படின்றதுனாலையும் இப்போ நம்ம என்ன எடுக்கிறோம் அப்படின்னா ஏஐ பி த சீக்வன்ஸ் ஆஃப் பாசிட்டிவ் செட் சச் தட் லேம்டா இஸ் ஈக்குவல் டு லிமிட் ஆஃப் நியூ ஆஃப் ஏஐன்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து நம்ம பாசிட்டிவ் செட்டில் வந்து ஒரு சீக்வன்ஸை கன்சிடர் பண்ணிக்கிறோம். ஏஐ அப்படின்ற ஒரு சீக்வன்ஸை கன்சிடர் பண்ணிக்கிறோம். சச் தட் எப்படி இருக்குது அப்படின்னா லேம்டா இஸ் ஈக்குவல் டு லிமிட் ஆஃப் நியூ ஆஃப் ஏஐ அப்படின்னு இருக்குது. லேம்டா அப்படின்றது என்னது? இப்போ லிமிட்னா அந்த ஹையஸ்ட் வேல்யூவை நம்ம குறிக்கிறது அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ அப்போ வந்து லிமிட் ஆஃப் அந்த மெஷர் ஆஃப் ஏஐ எடுக்கும்போது ஓகே நியூனாலே மெஷர்னு சொல்லுவோம். ஸோ அப்போ லேம்டா இஸ் ஈக்குவல் டு லிமிட் ஆஃப் நியூ ஆஃப் ஏஐ. ஏஐங்கிறது ஏற்கனவே சீக்வன்ஸ் ஆஃப் த பாசிட்டிவ் செட் அப்படியே போயிட்டே இருக்கக்கூடிய சீக்வன்ஸு. அதோட லிமிட் லைக் அதோட ஃபைனல் வேல்யூ ஆர் லாஸ்ட் வேல்யூ அந்த மாதிரி சொல்கிறது. ஸோ அதுதான் உங்களுக்கு லேம்டா அப்படின்ற மாதிரி வரும். ஏன்னா லேம்டா தான் நம்ம ஹையஸ்ட் வேல்யூன்னு எடுத்திருக்கோம். நெக்ஸ்ட்டு தியரம் 1 படி a is equal to union of I equal to 1 to infinity ai is a positive set. ஸோ பேசிக்காக வந்து இந்த மாதிரி சைன்டு அப்படின்னு சொல்லும் போதே ஓகேவா இந்த இடத்துல கொடுத்துருக்காங்கல்ல உங்களுக்கு எங்கே கொடுத்துருக்காங்க சைன்டு மெஷர் அப்படின்னு கொடுத்துருக்காங்கல்ல. ஸோ அந்த மாதிரி கொடுக்கும்போதே இந்த பாருங்கள் தியரம் 1 அப்படிங்கிறது கவுண்டபிள் யூனியன் ஆஃப் செட் பாசிட்டிவ் வித் ரெஸ்பெக்ட் டு த சைன்டு மெஷர். அதாவது கவுண்டபிள் யூனியன் பண்ணும்போது உங்களுக்கு அகைன் ஒரு பாசிட்டிவ் செட் கிடைக்கும் அப்படிங்கிறதா வந்து ஒரு தியரம் 1.
அப்போ நம்ம இதுலேயுமே என்ன பண்ணியிருக்கோம், நம்ம ஏங்கிறது ஒரு பாசிட்டிவ் செட் அப்படின்னு சொல்லியாச்சுல்ல, அதுக்கு வந்து நம்ம வந்து யூனியன் எடுத்திருக்கோம். யூனியன் என்னது, கவுண்டபிள் யூனியன் எடுத்திருக்கோம். ஸோ அப்போ யூனியன் ஆஃப் ஐ ஈக்குவல் டு 1 to infinity ஏஐ, அதுதான் வந்து ஏவோட வேல்யூ. அதை வந்து நம்ம பாசிட்டிவ் செட்டுன்னு எடுத்துக்கிறோம். அண்ட் ஃப்ரம் த டெஃபினேஷன் ஆஃப் லேம்டாவோட டெஃபினேஷன்லேருந்து நமக்கு என்ன தெரியும் அப்படின்னா, லேம்டா இஸ் கிரேட்டர் than or ஈக்குவல் டு நியூ ஆஃப் ஏ அப்படின்னு தெரியும். இப்போ வந்து நம்ம நார்மலாக லேம்டானாலே சுப்ரீமம் அப்படின்னு எடுத்திருக்கோம். ஓகேவா? ஸோ சுப்ரீமம்னு எடுக்கும்போது உங்களுக்கு வந்து மெஷர் ஆஃப் ஏ எடுக்கும்போதும் அதோட வேல்யூ, அது எல்லாத்தோட வேல்யூ வந்து விட லேம்டா தான் வந்து கிரேட்டர் than or ஈக்குவல் டுவாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம். பட் a minus ai contained in a, hence it is a positive set. இப்போது நம்ம ஆக்சுவலி a மைனஸ் ஏஐன்னு எடுக்கிறோம். இப்போ ஐ அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு 1ஆக இருக்கலாம், 2ஆக இருக்கலாம், என்னவா வேணாலும் இருக்கலாம். ஓகேவா? நீங்கள் ஏலேருந்து ஏஐயை எடுத்துட்டீங்க. ஓகேவா? ஒரு பர்டிகுலர் செட்டை எடுத்துட்டிங்க அப்படின்னா அண்ட் அகெயின் அது திரும்பி உங்களுக்கு ஏல தானே இருக்கும். ஓகேவா? ஸோ அதனால் அது வந்து பாசிட்டிவ் செட் அப்படின்னு சொல்கிறாங்க. a மைனஸ் ஏஐ அப்படிங்கிறது வந்து பாசிட்டிவ் செட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஃபார் ஈச் ஐ இந்த இடத்துல பாருங்கள், சின்ஸ் ஏங்கிறது வந்து யூனியன் ஆஃப் ஐ ஈக்குவல் டு 1 to infinity ஏஏ அப்படின்னு முன்னாடி எடுத்திருக்கோம். அது மட்டும் இல்லாமல் ஏஐ அப்படின்றதோட வேல்யூ வந்து கண்டெய்ன்ட் இன் ஏவாக இருக்கும். ஓகேவா? ஸோ ஏன்னா வந்து எல்லா ஏஐயும் சேரும்போது தான் உங்களுக்கு அந்த ஏஐ எல்லாமே வந்து ஏல இருக்குது. ஏங்கிறதோட வேல்யூ என்ன அப்படின்னா உங்களுக்கு ஏஐ யூனியன் ஏ மைனஸ் ஏஐ. இப்போ ஏஐங்கிறது சம் கைண்ட் ஆஃப் செட்டாக இருக்கும். ஓகேவா? ஸோ ஏஐ அது கூட எதுவும் சேர்ந்துருக்கோம், ஏலேருந்து அந்த ஏஐ எல்லாம் மைனஸ் பண்ணுது, லைக் அந்த ஏஐயோட காம்ப்ளிமெண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? ஸோ அதுவும் சேர்ந்துருக்கிறதா நம்ம ஏ அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த இடத்துல பாருங்கள், அப்போ வந்து நீங்கள் நியூ ஆஃப் ஏ, இதுக்கு நீங்கள் நியூ அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு என்ன வரும், நியூ ஆஃப் ஏஐ யூனியன் நியூ ஆஃப் ஏ மைனஸ் ஏஐ அப்படின்றது வந்திருக்குமா? ஸோ இதை பேஸ் பண்ணி பார்க்கும்போது நியூ ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு நியூ ஆஃப் ஏஐ ப்ளஸ் நியூ ஆஃப் ஏ மைனஸ் ஏஐன்னு வந்திருக்கும், விச் இஸ் ஆல்வேஸ் கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு நியூ ஆஃப் ஏஐ இருக்கும். இப்போது உங்களுக்கு பார்த்திங்கனாலே தெரியும், இந்த வேல்யூ வந்து நியூ ஆஃப் ஏஐ அப்படின்றது ப்ளஸ் அப்படின்றது இருக்குது. அப்போது இது கூட இது ஆட் ஆகி தானே இருக்குது. அப்போ கண்டிப்பாக இதோட வேல்யூ தானே கிரேட்டர் தேன் வெறும் நீங்கள் நியூ ஆஃப் ஏஐ மட்டும் எடுத்துக்கிறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் இப்படி சொல்கிறேனே, 2 + 1 இஸ் கிரேட்டர் than or ஈக்குவல் டு 2, கரெக்டு தானே? ஏன்னா வந்து உங்களுக்கு இதுதான் 2, கரெக்டாக? இது கூட ஒன்று ஆட் ஆகிருக்கு. அப்போ கண்டிப்பாக இதுதான் உங்களுக்கு அதிகமாக இருக்கும், இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு தான் அதிகமாக இருக்கும், கிரேட்டர் than or ஈக்குவல் டு நியூ ஆஃப் ஏஐ அப்படின்ற மாதிரி வந்திருக்கும். சரியா? ஸோ அப்போ நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா இது ரெண்டுத்தையும் மட்டும் கம்பேர் பண்ணிக்கலாம். ஓகேவா? கம்பேர் பண்ணும்போது ஸோ நியூ ஆஃப் ஏ இஸ் கிரேட்டர் than or ஈக்குவல் டு நம்ம வந்து லிமிட்டை பேஸ் பண்ணி எடுத்துக்கலாம். லிமிட்டை ஏன் பேஸ் பண்ணி எடுக்கிறோம் அப்படின்னா லைக் அது ஒரு பர்டிகுலராக சொல்கிறதுக்கு, ஹையஸ்ட் வேல்யூ அந்த மாதிரி சொல்கிறதுக்காக நம்ம வந்து லிமிட் இஸ் கிரேட்டர் than or ஈக்குவல் டு லிமிட் நியூ ஆஃப் ஏஏ அப்படின்ற மாதிரி எடுத்துக்கிறோம். ஓகேவா? ஸோ ஏற்கனவே நமக்கு தெரியும் லிமிட் நியூ ஆஃப் ஏயோட வேல்யூ வந்து நம்ம லேம்டான்னு எடுத்துக்கிட்டோன்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் லிமிட் நியூ ஆஃப் ஏக்கு பதிலாக நான் என்ன போட்டுக்கிறேன், லேம்டா அப்படின்றத போட்டுக்கிறேன். ஓகேவா? ஸோ அப்போ வந்து உங்களுக்கு என்ன வருது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம நம்ம ஃபஸ்ட்டு எப்படி எடுத்திருக்கோம் பாருங்களேன். டெஃபினிஷன் ஆஃப் லேம்டா படி நம்ம வந்து லேம்டா இஸ் கிரேட்டர் than or ஈக்குவல் டு நியூ ஆஃப் ஏன்னு எடுத்திருக்கோம். இந்த இடத்துல நியூ ஆஃப் ஏ இஸ் கிரேட்டர் than or ஈக்குவல் டு லேம்டான்னு வந்திருக்கு. அப்போ நம்ம இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி ஃப்ரம் 1 and 2லேருந்து கம்பேர் பண்ணி ஈக்குவல் டுன்னு சொல்லலாமா, நியூ ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு லேம்டா அப்படின்ற மாதிரி சொல்லிடலாம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா நியூ ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு லேம்டா அப்படின்னு எப்படி ப்ரூஃப் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல நான் வந்து லேம்டாவோட வேல்யூ வந்து கன்சிடர் பண்ணிக்கிறேன். லேம்டாவோட வேல்யூ சுப்ரீமமாக இருக்கும்னு சொல்லிட்டு லேம்டா கிரேட்டர் than or ஈக்குவல் டு 0வாக இருக்கும். ஏ பி த சீக்வன்ஸ் ஆஃப் பாசிட்டிவ் செட். அப்போ லேம்டா இஸ் ஈக்குவல் டு லிமிட் ஆஃப் நியூ ஆஃப் ஏ அப்படின்னு வரும். அதுக்கப்புறமேட்டு அது கவுண்டபிள் யூனியன் அதெல்லாம் எடுத்துக்கிட்டோம். அப்போ அதை பேஸ் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு வந்து லேம்டா இஸ் கிரேட்டர் than or ஈக்குவல் டு நியூ ஆஃப் ஏ அப்படின்ற மாதிரி வரும் லேம்டாவோட டெஃபினேஷன் படி. இப்போ லேம்டா வந்து நம்ம சுப்ரீமம் தானே சொல்கிறோம். ஸோ அதனால் நீங்கள் என்ன மெஷர் எடுத்தனாலும் சுப்ரீமம்ன்றனால அது வந்து கிரேட்டராக இருக்கும்னு சொல்லி முடிச்சிடுறோம். அதுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரி எடுத்துகிட்டு வரோம். இந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்துட்டு இதெல்லாம் பேஸ் பண்ணி பார்க்கும்போது உங்களால் வந்து ஏவை வந்து இந்த மாதிரி எழுத முடியும். ஸோ அதுக்கு நீங்கள் மெஷர் எடுக்கிறீங்க. ஸோ அந்த மெஷர் எடுக்கும்போது இஸ் கிரேட்டர் than or ஈக்குவல் டுன்னு வருது. ஸோ அப்போ நீங்கள் அதுக்கு லிமிட் எடுக்கும்போது அதோட வேல்யூ உங்களுக்கு எப்படி வருது, லேம்டா அப்படின்ற மாதிரி வருது. ஸோ அந்த ஃபஸ்ட்டு ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு வந்து நியூ ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு லேம்டா அப்படின்றது கிடைக்கிது. ஓகேவா? ஸோ நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஓகே ஃபைன், நம்ம ஃபஸ்ட்டு இந்த மாதிரி மட்டும் எடுத்து வச்சுருக்கோம், அந்த மெஷரோட வேல்யூ ஈக்குவல் டு லேம்டான்னு சொல்லிட்டு. அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பி இஸ் ஈக்குவல் டு ஏ காம்ப்ளிமெண்ட்.
இப்போ நீங்கள் வந்து இதுதான் எக்ஸ்ன்ற ஒரு ஸ்பேஸ்னு வச்சுக்கோங்களேன். இது ஏனா இது பீனா, இந்த பீங்கிறது என்னது ஏ காம்ப்ளிமெண்ட், ஏவை தவிர மீதி எல்லாமே இருக்கிறது எல்லாமே. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, தென் இஃப் டி கண்டெய்ன்ட் இன் பி, இப்போ டி அப்படின்ற ஒரு செட் வந்து பியில் இருக்குது அப்படின்ற மாதிரி வச்சுக்கலாம். ஓகேவா? டி எ செட் ஆஃப் பாசிட்டிவ் மெஷர்ஸ். இப்போ ஆனால் வந்து இப்போ நம்ம ஏற்கனவே என்ன சொன்னோம் அப்படின்னா, ஏங்கிறதா வந்து பாசிட்டிவ் செட்டுன்னு சொல்லியிருந்தோம், பிங்கிறது நெகட்டிவ் செட்டுன்னு சொல்லியிருந்தோம். ஆனால் டி அப்படின்ற ஒரு செட்டு வந்து பிக்குள்ளே இருக்குங்கிற மாதிரி எடுத்துகிட்டு, ஆனால் வந்து இது வந்து ஃபுல்லாகவே பாசிட்டிவ் மெஷர்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்துக்கிறோம். ஓகேவா? அப்போ வந்து உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, லைக் டி வந்து பாசிட்டிவ் மெஷர்னால் உங்களுக்கு என்ன ஆகும், 0 லெஸ் தென் நியூ ஆஃப் டி லெஸ் தென் இன்ஃபினிட்டின்னு வரும். ஏன்னா பாசிட்டிவ் மெஷர்னால் உங்களுக்கு என்ன வந்திருக்கும், 0லேருந்து இன்ஃபினிட்டிக்குள்ளே வந்திருக்கும். ஸோ அதனால் நம்ம இப்படி எடுத்துக்கலாம். அப்போ ஸோ பை தியரம் 2, நம்ம தியரம் 2 மூலியமா டி கண்டெய்ன்ஸ் எ பாசிட்டிவ் செட் இ சச் தட், அப்போது நம்ம வந்து இப்போ டி வந்து ஒரு பாசிட்டிவ் செட்டுன்னு சொல்லும்போது அதுக்குள்ளே நம்மளால் இன்னொரு செட்டை கன்சிடர் பண்ண முடியும்ல, இ அப்படின்ற ஒரு செட்டை. இப்போ டி கண்டெய்ன்ஸ் எ பாசிட்டிவ் செட் இ சச் தட் கண்டிப்பாக வந்து அதோட மெஷரும் வந்து 0க்கும் இன்ஃபினிட்டிக்கும் இடையில தானே இருக்கும். 0 லெஸ் தென் நியூ ஆஃப் இ இஸ் லெஸ் தென் இன்ஃபினிட்டியாக இருக்கும். கரெக்டாக? பட் தென் இப்போ நீங்கள் வந்து ஏவையும் இயையும் சேர்த்து எழுதும்போது உங்களுக்கு என்ன கிடைக்கும், நியூ ஆஃப் ஏ ப்ளஸ் நியூ ஆஃப் இ அப்படின்றது கிடைக்கும். இப்போ ஆக்சுவலி வந்து உங்களுக்கு ஏ அப்படின்றது இங்கே இருக்குது. ஓகேவா? ஈங்கிறது இந்த டி செட்டுக்குள்ளே இருக்கிற ஒரு இது. ஸோ அப்போ நீங்கள் ஏவையும் இதையும் யூனியன் பண்ணும்போது ஆக்சுவலி நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். கரெக்டாக? ஆட் பண்ணிக்கலாம். அப்போ அந்த வேல்யூ வந்து உங்களுக்கு வந்து கிரேட்டர் தேன் லாம்டாவாக இருக்குமா, கிரேட்டர் தேன் லாம்டாவாக இருக்குமா? ஏன்னா வந்து இந்த இடத்துல பாருங்கள், தியரம் 2 படி என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நியூ ஆஃப் டி வந்து கிரேட்டர் தேன் 0ன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இ வந்து டிக்குள்ளே இருக்குது, இ கண்டெய்ன்ட் இன் டி அப்படின்னா நியூ ஆஃப் இயோட வேல்யூவும் கிரேட்டர் தேன் 0வாக இருக்கும். ஓகேவா? ஸோ அப்போ வந்து உங்களுக்கு ஏவையும் இயும் சேர்க்கும் போது அது வந்து ஒரு பாசிட்டிவ் செட்டு மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ அப்போ நம்ம ஏற்கனவே என்ன ப்ரூஃப் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இதோட வேல்யூ நியூ ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு லாம்டான்னு ப்ரூஃப் பண்ணியிருக்கோம். அப்போ இது கூட வந்து இன்னொரு ஈயும் சேரும்போது கண்டிப்பாக கிரேட்டர் தேன் லாம்டாவாக இருக்கும்ல. ஏன்னா நம்ம இவ்வளோ நேரம் என்ன ப்ரூஃப் பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நியூ ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு லாம்டான்னு ப்ரூஃப் பண்ணிட்டு வந்தோம். இப்போ உங்களுக்கு என்ன ஆகுது அப்படின்னா, கூட வந்து நியூ ஆஃப் ஈயும் வருது. அப்போ கண்டிப்பாக கிரேட்டர் தேன் லாம்டாவாக இருக்கும். நம்ம ஆனால் வந்து நம்ம லாம்டா அப்படின்றத எப்படி எடுத்தோம், அதுதான் இருக்கிறதுலே பெருசு அப்படின்ற மாதிரிலாம் எடுத்தோம். ஸோ அப்போ அதை விட பெருசாக உங்களுக்கு ஒரு விஷயம் வருதுல்ல. ஓகேவா? ஸோ அப்போ அந்த மாதிரி விச் கான்ட்ரடிக்டாக வருது. அப்போ நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, நியூ ஆஃப் டி வந்து லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 0வாக இருக்கும், பி வந்து ஒரு நெகட்டிவ் செட்டாக இருக்கும். ஆக்சுவலி நம்ம என்ன மாதிரி கான்ட்ரடிக்ட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பி இஸ் ஈக்குவல் டு ஏ காம்ப்ளிமெண்ட்டுன்னு எடுத்துகிட்டு நம்ம என்ன சொல்லியிருக்கணும், ஒன்று இது ஃபுல்லாகவே பாசிட்டிவ் செட்டுன்னு சொல்லணும், இங்கே பி ஃபுல்லாகவே நெகட்டிவ் செட்டுன்னு சொல்லணும். ஆனால் நம்ம எப்படி திரும்ப எடுத்திருக்கோம், ஏங்கிறது ஃபுல்லாகவே பாசிட்டிவ் செட்டுன்னு எடுத்துகிட்டு பிக்குள்ளே ஒரு செட்டு இருக்குது, அது மட்டும் பாசிட்டிவாக இருக்குது, அதோட மெஷர் மட்டும் நம்ம எடுக்கிறோம். அப்போல்லாம் அதெல்லாம் வந்து வேலைக்கே ஆகாது. ஆக்சுவலி என்னோடய ஃப்ரெண்டு வந்து ஒரு இது சொன்னாங்க, என்ன அப்படின்னா, இப்போ நீங்கள் வந்து வீடு இருக்குது, பால்கனி இருக்குது. ஓகேவா? வீடு தனியாக இருக்குது, பால்கனி வந்து தனியாக இருக்குது, 2 செட்டாக வச்சுக்கலாம். இப்போ பால்கனியில் இருக்கிற கொஞ்சம் விஷயம் மட்டும் நம்ம இது கூட இன்க்ளூட் பண்ண முடியாதுல்ல. பால்கனினா அது தனி செட்டு பி, வீடுனா அது தனி செட்டு பி. ஸோ அதில் இருக்கிற கொஞ்சம் மட்டும் இந்த வீட்டுக்கு சொந்தம் அப்படின்ற மாதிரி நம்மளால் எடுத்துகிட்டு வர முடியாதுல்ல. ஸோ அதுதான் இங்கே சொல்கிறாங்க, பி இஸ் ஈக்குவல் டு ஏ காம்ப்ளிமெண்ட் அப்படின்றது வந்திருக்கு. அப்போ வந்து நம்ம டிங்கிற ஒரு விஷயம் வந்து பியில் இருக்குதுன்னு சொல்லி இது வந்து பாசிட்டிவ் மெஷராக இருக்குன்னு சொல்கிறோம். பாசிட்டிவ் மெஷர்னால் இந்த கண்டிஷன்னு தெரியும். அதுக்கப்புறமேட்டு ஈங்கிற ஒரு பை தியரம் 2 மூலிமா, அதான் அந்த டி இருந்துச்சுன்னா ஈங்கிறது அதுக்குள்ளே இருக்கிற ஒரு செட்டுனா அப்போ ஈயும் வந்து பாசிட்டிவ் செட்டாக தான் இருக்கும்னு சொல்லி நம்ம அதை சொல்கிறோம். இப்போ ஏவையும் ஈயும் சேர்க்கும் போது உங்களுக்கு அது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுற மாதிரி தான் வரும். அப்போ நம்ம ஏற்கனவே வந்து நியூ ஆஃப் ஏவோட வேல்யூ லாம்டான்னு தெரியும், அதுக்கப்புறம் நியூ ஆஃப் ஈயும் வருது, அப்போ கண்டிப்பாக கிரேட்டர் தேன் லாம்டாவாக இருக்கும். அப்போ அது வந்து உங்களுக்கு லாம்டா தான் இருக்கிறதுலே பெருசுன்னு பார்த்தோம், ஆனால் லாம்டா வந்து இதை விட சின்னதுன்னு மாதிரி வந்திருக்கு. ஸோ அதனால் வந்து இது லாம்டாவோட டெஃபினிஷனே வந்து கான்ட்ரடிக்ட் பண்ணுது. அப்போ கண்டிப்பாக நியூ ஆஃப் டி வந்து நம்ம லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 0வாக தான் இருக்கும். ஓகேவா? ஏன்னா அது நம்ம வந்து கிரேட்டர் தேன் 0ன்னு எடுத்தோம், பட் ஸ்டில் அது வந்து லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 0வாக தான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அது வந்து பி செட்டில்
இருந்து தானே எடுக்கிறோம். அப்போ பிங்கிறது வந்து உங்களுக்கு என்னவாக இருக்கும், இது லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 0வாக இருக்கனால பி வந்து ஒரு நெகட்டிவ் செட்டாக இருக்கும். ஓகேவா, அப்போ வந்து உங்களுக்கு ஏ செட் பி செட் அப்படின்றது வந்துடுச்சா. ஸோ அப்போ ஏபி ஃபார்ம்ஸாக ஹார்ன் டீகம்போசிஷன் அப்படின்றது கிடச்சிருச்சு. ஓகேவா, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூனிக் அப்படின்றது எல்லாமே ப்ரூஃப் பண்ண போகிறோம். லெட் A1 B1 A2 B2 அது ஹார்ன் டீகம்போசிஷன் ஆஃப் எக்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு நியூ. ஸோ நியூவை பொறுத்தவரை A1 B1 A2 B2 அப்படின்ற 2 டீகம்போசிஷன் இருக்குது அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். ஓகேவா, இப்போ வந்து A1 மைனஸ் A2 அப்படின்னு பண்ணும்போது அதோட வேல்யூ எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்னா A1 இன்டர்செக்ஷன் B2க்கு ஈக்குவலாக இருக்கும்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த படத்தில் பாருங்கள், இங்கே நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து டோட்டல் எக்ஸு. ஓகேவா, இது வந்து டோட்டல் எக்ஸு. ஸோ இந்த இடத்துல நம்ம ஆக்சுவலி என்ன செஞ்சுருக்கோம் அப்படின்னா லைக் இதை வந்து இந்த மாதிரி பிரிச்சுருக்காங்க. இது வந்து A1 B2 B1 B2 அந்த மாதிரி பிரிச்சுருக்காங்க. ஓகேவா, ஸோ இப்போது இந்த இடத்துல நம்ம A1 மைனஸ் A2ன்னு பண்ணும்போது அதோட வேல்யூ உங்களுக்கு எப்படி கிடைக்குதுன்னா A1 இன்டர்செக்ஷன் B2ன்னு கிடைக்குது. ஆக்சுவலி இந்த இடத்துல பாருங்கள், இந்த டயக்ராமை பொறுத்தவரையில் நமக்கு இப்படி இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து A1ஆக இருக்குது, இது வந்து B1ஆக இருக்குது. ஓகேவா, அதே மாதிரி இதே ஸ்பேஸு தான். ஆனால் நான் இதை எப்படி பிரிச்சிருக்கேன் அப்படின்னா இது A2ன்னு பிரிச்சிருக்கேன், இது வந்து நான் B2ன்னு பிரிச்சிருக்கேன். அப்படி பிரிக்கும் போது நல்லா பாருங்களேன், இந்த இடம் உங்களுக்கு A1 மைனஸ் A2வாக இருக்கும். ஏன்னா இந்த இடம் வந்து உங்களுக்கு A1 மைனஸ் A2வாக இருக்கும். ஏன்னா டோட்டலாக நம்ம A1ன்னு பார்க்கும்போது உங்களுக்கு இது எல்லாத்தோட வேல்யூமே தான் A1. ஓகேவா, அதிலிருந்து நம்ம எதை மைனஸ் பண்ணிடுறோம் அப்படின்னா இங்கே இருக்கிற A2வை மைனஸ் பண்ணிடுறோம். இங்கே இருக்கிற A2வெல்லாம் மைனஸ் பண்ணிட்டோன்னா மீதி இருக்கிறதா என்னது A1 மைனஸ் A2 அப்படின்னு சொல்லுவோம். சரியா, ஸோ அதே மாதிரி நம்ம இங்கே இருக்கிற இடத்த எப்படி எடுத்துக்கிறோம் அப்படின்னா இப்போ ஆக்சுவலி இது ஃபுல்லாக A1, இது ஃபுல்லாக A2, இது ஃபுல்லாக A2. ஸோ அப்போ வந்து உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா இது ஃபுல்லாக A2வா, இப்போ A2லேருந்து A1 போயிடுச்சு அப்படின்னா மீதி இருக்கிறது என்ன வரும், A2 மைனஸ் A1 வருமா. ஸோ அது பேஸ் பண்ண மாதிரி நம்ம எடுக்கும்போது உங்களுக்கு A1 மைனஸ் A2வோட வேல்யூ என்ன வரும்னா A1 இன்டர்செக்ஷன் B2 அப்படின்னு மாதிரி கிடச்சிருக்கும். ஸோ இதோட மீதி இருக்கிற பார்ட் மட்டும் நான் வந்து செகண்ட் வீடியோ போடுறேன். அது வந்து போட்டுட்டதுக்கப்புறம் இந்த டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். ஓகே, ரொம்ப கிளியராக எடுக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.